வணக்கம் கவிதை பிரியர்களே, இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. மனிதனை மனிதன் ஆளுவது மனிதனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ உங்களுக்காக அந்த கவிதை. கவிதை ஆட்சி பீடம். கவிதை ஆட்சி பீடம். குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் ஏற்றுவார், கோபுரத்தில் நின்றவனை குப்பையில் போடுவார். மனிதன் நினைப்பது அவனின் உச்சி, கடவுள் நினைப்பது நீதியின் ஆட்சி. அவரால் மண்ணை விண்மீனாக்கவும் விண்மீனை மண்ணாக்கவும் முடியும். ஆனால் மனிதன் பாதையில் அவர் தலையிடுவதில்லை. மனிதன் மனிதனை ஆளுகிறான், கடவுள் அமைதியாக பார்க்கிறார். மனிதன் மனிதனை ஆளுகிறான், கடவுள் அமைதியாக பார்க்கிறார். அந்த அமைதி பலருக்கு பலவீனம், சிலருக்கு கடவுள் இல்லை என்ற உணர்வு. ஆனால் அது கடவுள் காட்டும் பொறுமையின் சின்னம். அவர் காத்திருப்பது மனிதன் தன் தவறை உணர்வதற்காக. அவர் காத்திருப்பது மனிதன் தன் தவறை உணர்வதற்காக. ஆனால் அந்த நாள் நீண்டதல்ல, அந்த நாள் நீண்டதல்ல. மிக விரைவில் அவர் எழுந்து நிற்பார். மனிதரின் ஆட்சியின் திரையை கிழித்திடுவார். அநியாயத்தின் சிம்மாசனத்தை நொறுக்கிடுவார். அந்த நாள் வரை மனிதன் மனிதனை ஆளுகிறான். மனிதரின் ஆட்சியின் திரையை கிழித்திடுவார், அநியாயத்தின் சிம்மாசனத்தை நொறுக்கிடுவார். அந்த நாள் வரை மனிதன் மனிதனை ஆளுகிறான். காலங்கள் வரும்போது கடவுள் நியமித்தவர் நீதியாக ஆட்சி செய்வார். மனிதர்கள் மகிழ்ச்சியில் பொங்குவார்கள். காலங்கள் வரும்போது கடவுள் நியமித்தவர் நீதியாக ஆட்சி செய்வார். மனிதர்கள் மகிழ்ச்சியில் பொங்குவார்கள். நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர, பலதரப்பட்ட கவிதைகள். உங்களுக்கு கவிதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.